ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் விஷ்ணுகுமார். இன்றைக்கி நம்ம என்ன சாப்டர் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்குறப்போ, செவன்த்தில் செகண்ட் டேர்ம் இருக்கலாமா, அந்த செகண்ட் டேர்மில் ஒரு சாப்டர் இருக்குது. என்ன சாப்டர்னா ஹீட் அண்ட் டெம்பரேச்சர். ஓகேவா, ஹீட் அண்ட் டெம்பரேச்சர்னு ஒரு சாப்டர் இருக்குது. சரிங்களா, இந்த சாப்டரை வந்து நம்ம ஏற்கனவே ஆன்லைன் கிளாஸில் வந்து ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்த்துருந்தோம், என்னென்ன இருக்குது என்னென்ன இல்லைன்னு. இப்போ அந்த ஆன்லைன் கிளாஸோட தொடர்ச்சியாக நான் இதை யூடியூப்பில் அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம இதை வந்து நம்ம எடுக்கிறோம். சரிங்களா, ஸோ நீங்கள் பாருங்களா, ஹீட் அண்ட் டெம்பரேச்சர் அப்படின்னு பார்க்குறப்போ ஹீட்னா என்ன, டெம்பரேச்சர்னா என்ன, சரிங்களா, இதை வந்து இதுக்கான டிஃப்ரென்சஸ் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியணுமா. சரிங்களா, ஹீட்டுனா என்ன, வெப்பம். டெம்பரேச்சர் என்னன்னா வெப்பநிலை. சரியா, வெப்பம்னா என்ன, இப்போ சூரியன்லேருந்து வர்றது வெப்பம். சரியா, நம்ம உடம்புல இருந்து வர்றதோ வெப்பம் தான். ஆனால் வெப்பநிலைன்னு இதான் வெப்பம். வெப்பம்ங்கிறது என்ன, இப்போ நம்ம உடம்புல இருந்து வெளியிறதா இருக்கட்டும், சூரியன்ல இருந்து வர்றதா இருக்கட்டும், அது வெப்பம். சரிங்களா, வெப்பம்ங்கிறது ஒரு சோர்ஸ்லேருந்து வர ஒரு எப்படி ஒரு எனர்ஜி. ஸோ ஹீட்டுங்கிறது இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஓகேவா, இப்போ டெம்பரேச்சர்னு பார்க்குறப்போ டெம்பரேச்சர் மீன்ஸ் அதை அளக்கிற அளவீடு. சரியா, அப்போது நம்ம எப்படி டெம்பரேச்சர் அளப்போம், லைக் வந்து வெப்பநிலைமானி, லைக் வந்து டெர்மோமீட்டர், அடுத்த கிளினிக்கல் டெர்மோமீட்டர், இதை வச்சுலாம் நம்ம டெம்பரேச்சரை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அளப்போம். சரிங்களா, இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு என்எம்எம்எஸ்ஸாக இருக்கட்டும், ட்ரஸ்ட் எக்ஸாமாக இருக்கட்டும், அதர் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து இதில் இருந்து தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. ஓகேவா, ஸோ அதில் நம்ம அடுத்தது பார்ப்போமா. அடுத்தது என்ன பார்க்கலாம். சரி சார், அப்படி இருக்கிறப்ப ஹீட்டுனா என்னன்னு எனக்கு புரிஞ்சிச்சு. இப்போ டெம்பரேச்சராக வேணும். சரிங்களா, ஏன்னா டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி தான் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ டெம்பரேச்சர் மீன்ஸ் இட் இஸ் அ மெஷர்மெண்ட் ஆஃப் வார்ம்னஸ் ஆர் கோல்னஸ் ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ். இட்ஸ் நான் அஸ் இட்ஸ் டெம்பரேச்சர். ஓகேவா, ஒரு டெம்பரேச்சர்னா என்னன்னா ஒரு வார்ம்னஸ்னால் என்ன, ஒரு கடற்கடப்பு, அது மாதிரி வெப்பநிலை. சரியா, அதே மாதிரி கோல்னஸ்னால் என்ன, கோல்டுனா என்ன, குளிர்நிலை. சரிங்களா, குளிர். அப்போது வார்ம்னஸ்னால் என்ன, வெப்பம். சரிங்களா, வெப்பநிலை ப்ளஸ் குளிர்நிலை, இது ரெண்டுமே சேர்ந்தது தான் டெம்பரேச்சர். சரிங்களா, அதையும் நம்ம எப்படி இன்னும் நம்ம ஈஸியாக கிளாரிஃபை பண்ணலான்னு பார்க்குறப்போ, இப்போ நம்ம வந்து நம்ம என்கோடு பார்த்துருப்போம் பாருங்கள், அதை பேஸ் பண்ணி இப்போ இந்த சைட் போனால் மைனஸ், இந்த சைட் போனால் ப்ளஸ் வருமா. இப்போ நம்ம ப்ளஸ்ஸுங்கிறத வந்து வெப்பம்னு வச்சுக்கலாம். ஏன்னா நீங்கள் உங்கள் ரெண்டு கையை வந்து நீங்கள் உராசுறப்போ என்னவாகும், வெப்பநிலை அதிகமாகும். சரியா, வெப்பநிலை என்னவாகும், அதிகமாகும். அதுவே நீங்கள் வந்து குளிர்நிலைங்கிறது என்ன, இப்போ கோல்டாக இருக்கிறப்ப என்னவாகும், நம்ம வந்து ஃப்ரீஸ் ஆகும். ஓகேவா, இப்போது எப்படி நம்ம சொல்லலாம், ஹிமாச்சல் பிரதேஷ், அதே மாதிரி அண்டார்டிகா, அந்த நார்த்தன் போல்லாம் எப்படி இருக்கும், கோல்டாக இருக்கும். ஏன் கோல்டாக இருக்கும், அங்கே வெப்பநிலை இல்லை. சரிங்களா, நம்ம ஹீட்டை வந்து நம்ம கையை ரொம்ப தேய்ச்சிக்கிட்டே இருக்கப்போ என்னவாகும், ஹீட் அதிகமாகும். அப்போ ஹீட் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆக ஆக என்னவாகும், வெப்பநிலை என்னவாகும், இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா, ஹீட் இல்லை அப்படிங்கிறப்போ டிக்ரீஸ் ஆகும். அந்த டிக்ரீஸ் வந்து இது ஒரு 0 பாயிண்ட்னு நம்ம வைக்கிறப்போ அது ரொம்ப டிக்ரீஸ் ஆகும். சரிங்களா, இதெல்லாம் டெம்பரேச்சரோட ஒரு சின்ன டெஃபினேஷன். சரிங்களா, ஓகே, வெயிட் அ மினிட், நான் ரஃப் பண்ணிடுறேன். அடுத்து பார்ப்போமா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்தது பார்க்கலாம். நம்ம கலரே மாற்றிக்கலாம். அடுத்தருமா, ஸோ டெம்பரேச்சர் இட் இஸ் அ மெஷர்மெண்ட் ஆஃப் த ஆவரேஜ் டேஷ் ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் இன் அன் ஆப்ஜெக்ட். இப்போ நான் உங்கள் கையை உராசுங்கன்னு சொன்னலை, அப்படி நம்ம கையை உராசுறப்ப என்னவாகும், அப்படி நம்ம ஒன்றா இப்படி கையை வந்து நல்லா தேய்க்க அது வந்து நம்ம ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போது இப்போ இது ஒரு ஆப்ஜெக்ட், லைக் வந்து ஒரு ஆப்ஜெக்ட்னு வச்சுப்போமே, இது இன்னொரு ஆப்ஜெக்ட். சரிங்களா, இந்த ஆப்ஜெக்ட் நீங்கள் இதை கல்லுன்னே வச்சுக்கோங்க. இந்த கல்லையும் நீங்கள் தேய்க்கிறப்ப என்னவாகும், ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். சரிங்களா, அப்போ எப்படி சார் அந்த ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு பார்க்குறப்போ, இது வந்து கைனட்டிக் எனர்ஜி. வாட் இஸ் மீன் பை கைனட்டிக் எனர்ஜினா, தமிழில் இயக்க ஆற்றல். சரிங்களா, அப்போ இயக்க ஆற்றல் அப்படிங்கிறப்போ இங்கே வந்து ஒரு இயக்கம் இருக்கணும். சரிங்களா, அந்த இயக்கம் அப்படின்னு பார்க்குறப்போ இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி மாறா. சரிங்களா, அப்போ அந்த இயக்க ஆற்றலில் நம்ம வந்து எப்படி டெஃபினேஷன் பண்ணலாம், இருங்க, எப்படி சார் நம்ம இயக்க ஆற்றலில் டெஃபினேஷன் பண்ணலாம். இப்போது இயக்க ஆற்றல் இருக்கா, இயக்க ஆற்றல்ங்கிறது இப்போ இதை ஒரு மாலிக்கல்னு வச்சுப்போமே, இந்த மாலிக்கலில் ஒவ்வொரு ஆட்டம் இருக்கும். ஆட்டமில் என்னென்ன இருக்குது,
ப்ளஸ்ஸு நெகட்டிவ் ஒன்றுமே இல்லை, புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் இது மூணுமே இருக்கா. இது மூணுமே ஒன்றுக்கு ஒன்று வந்து வேகமாக உராசும் சரிங்களா. வேகமாக அதுக்குள்ளார வந்து ஒரு மூமெண்ட் நடக்கும். அந்த மூமெண்ட் நடக்கிறனால தான் ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் சரிங்களா. இதே விஷயம் தான் நமக்கு என்ன சொல்கிறாங்க டெம்பரேச்சர்லேயே நடக்கும். அந்த ஹீட் அந்த ஒரு ஆட்டம்ஸ் வந்து ரொம்ப வேகமாக மூவ் ஆகும். அப்படி வேகமாக மூவ் ஆகுறப்ப நமக்கு என்னவாகும், ஹீட் வந்து நிறைய ப்ரொடியூஸ் ஆகும் சரிங்களா. அதுதான் டெம்பரேச்சர். இட் இஸ் எ மெஷர்மெண்ட் ஆஃப் த ஆவரேஜ் டேஷ் ஆஃப் த பார்ட்டிகிள்ஸ் இன் அன் ஆப்ஜெக்ட். ஓகேவா. ஒரு ஆப்ஜெக்டில் இருக்க பார்ட்டிகிள்ஸ் வந்து வேகமாக மூவ் ஆகும். அந்த வேகமாக மூவ் ஆகுறத நம்ம எதை வச்சு குறிக்கலாம்னா கைனட்டிக் எனர்ஜி. ஸோ ஆன்சர் என்ன, கைனட்டிக் எனர்ஜி. ஒரு கொஸ்டினை பொறுத்தளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி படிச்சுட்டு அந்த கொஸ்டினுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு தெரியணும் சரிங்களா. எக்ஸ்ப்ளனேஷன் தெரியலனாலுமே அந்த எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு நீங்கள் புரிஞ்சிருந்தாலே எனஃபாக இருக்குமா. ஓகேவா. அதுதான் நம்ம டெம்பரேச்சர் யூனிட்ஸ் கிட்ட வருவோம். சரி, டெம்பரேச்சர் யூனிட்ஸ்னு பார்க்குறப்ப என்னென்ன யூனிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறப்போ மொத்தம் 3 யூனிட்ஸ் தான் இருக்குது. டிகிரி செல்சியஸ், ஃபாரன்ஹீட், கெல்வின். ஓகேவா. டிகிரி செல்சியஸ்னால் என்ன, செல்சியஸை நம்ம சின்னு குறிப்போம், ஃபாரன்ஹீட்டை எஃப்னு குறிப்போம், கெல்வினை கேன்னு குறிப்போம். ஓகேவா. இதாக இருக்குது. எஸ்ஐ யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் என்ன, கெல்வின். இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சரிங்களா. இதான் பேசிக்காக நம்ம மிஸ்ஸில் நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகே சார், இப்போ ஏன் நம்ம இந்த யூனிட்ஸை வச்சு நம்ம டெம்பரேச்சரை வந்து அளவிடணும் அப்படின்னு பார்க்குறப்போ அந்த யூனிட்ஸ் இருக்குல்ல, அந்த யூனிட்ஸை வச்சு இப்போ நம்ம டெம்பரேச்சர் வந்து லைக் வந்து 300 செல்சியஸாக இல்லை அதுக்கு மேலே எவ்வளோ செல்சியஸ்ன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த அளவீடு இருக்குது சரிங்களா. ஸோ இந்த அளவீடை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வரப்போ மெஷரிங் டெம்பரேச்சர். ஓகேவா. நம்ம டெம்பரேச்சர் எப்படி சார் மெஷர் பண்ணலாம். சரி, டெம்பரேச்சரை பார்த்தாச்சு, அந்த டெம்பரேச்சர் அலகுகள் என்னென்னு பார்த்தாச்சு, எஸ்ஐ யூனிட்ஸும் பார்த்தாச்சு. இப்போ அதை எப்படி நம்ம மெஷர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறப்போ மட்டும் இதுக்கு வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்குறப்ப சாலிட் இருக்குல்ல, சாலிட்னா என்ன, திண்மம் சரிங்களா. இப்போ ஒரு திண்ம நிலையில் இருக்க ஒரு பொருளை இருங்கம்மா, திண்மம் சரிங்களா. ஒரு திண்மம் இருக்க பொருளை வந்து நீங்கள் ஹீட் படுத்தப்பார் என்னவாகும், எக்ஸ்பேண்ட் ஆகும்னா விரிவடையும்னா அந்த ஆட்டமில் இருக்கிற அந்த மாலிகுல்ஸ் வந்து விரிவாகும் சரிங்களா. நான் மாற்றி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அது வந்து விரிவடையும் சரிங்களா. ஹீட்டை வந்து நீங்கள் கொடுக்க அது விரிவடையும். இப்போ பலூனில் வந்து நீங்கள் ஹீட்டை வந்து கொடுக்குறப்ப என்னவாகும், பலூன் விரிவடைஞ்சு அப்படி வெடிஞ்சிடும் சரிங்களா. இதான் இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன். அதே தான் இங்கே லிக்விட்லேயும் என்ன பண்ணுறோன்னா ஹீட் பண்ணால் அது எக்ஸ்பேண்ட் ஆகும் சரிங்களா. அதே மாதிரி கூல் டவுன் பண்ணால் அது கண்ட்ராக்ட் ஆகும், கண்ட்ராக்ட்னா சுருங்கிடும் சரிங்களா. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது தெர்மோமீட்டர். ஓகேவா. நம்ம தெர்மோமீட்டரை வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இட் இஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் டு மெஷர் டெம்பரேச்சர். தெர்மோமீட்டர் எதுக்கு யூஸ் பண்ண, மெஷரிங் த டெம்பரேச்சர். ஓகேவா. அதில் வந்து லிக்விட் இருக்கும். என்னென்ன லிக்விட் இருக்குன்னா ஆல்கஹால் அண்ட் மெர்க்குரி இருக்கும் சரிங்களா. ஆல்கஹால் அண்ட் மெர்க்குரி இருக்கும். ஏன் சார் ஆல்கஹால் அண்ட் மெர்க்குரியை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோன்னு பார்க்குறப்ப இது வந்து லிக்விட் ஃபார்ம் ஆஃப் லிக்விட். ஓகேவா. இந்த லிக்விடில் வந்து நமக்கு என்ன தெரியும்னு பார்க்குறப்போ அதோட ப்ராப்பர்ட்டிஸ் முக்கியம் சரிங்களா. நீங்கள் இப்போ ஏன் இதை நம்ம தெரிஞ்சுக்கணும், இல்லை இதை நாம் ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ நம்ம அதோட ப்ராப்பர்ட்டிஸை தெரிஞ்சுக்கிட்டோன்னா அது டெம்பரேச்சரில் எப்படி யூஸ் ஆகும், இல்லை இங்கே அதோட பயன் என்ன, இல்லை இங்கே அது ஏன் யூஸ் பண்ணுறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா சரிங்களா. இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெர்க்குரியை வந்து நீங்கள் பாருங்கள், இட் இஸ் எக்ஸ்பான்ஷன் இஸ் யூனிஃபார்ம். இது வந்து ஒரே மாதிரியாக விரிவடையும் சரிங்களா. அதே மாதிரி இது வந்து ஷைனிங்காக இருக்கும், ஒபேக்கிவாக இருக்கும். அதே மாதிரி டசன் ஸ்டிக் டு த சைட் ஆஃப் த கிளாஸ் டியூப். அந்த கிளாஸ் டியூப் ஒரு ஓரத்தில் ஒட்டுறது அது மாதிரிலாம் ஒட்டாது இது சரிங்களா. அதே மாதிரி ஒரு குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட். இதாக இருக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். இது வந்து ஒரு குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட்னா இந்த மெர்க்குரியில் வந்து ஹீட் வந்து போகிறப்போ அது ஈஸியாக வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். ஸோ அதுக்காக தான் நம்ம தெர்மோமீட்டரில் மெர்க்குரியை யூஸ் பண்ணுறோம் சரிங்களா. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸை நீங்கள் சும்மா ஜஸ்ட்டு வந்து நீங்கள் மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. அது மெமரி நார்மலாக பண்ணாலே அது எனஃபாக இருக்கும் சரிங்களா. அதிகமாகலாம் வேணாம். அடுத்தது வாங்க ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்கஹால். ஓகே சார், இப்போ ஆல்கஹால்னு பார்க்குறப்ப இட் இஸ் மெஷரிங் வெரி லோ டெம்பரேச்சர். ஓகேவா. நம்ம அங்கே என்ன பார்த்தோம், அது என்னப்பா, மெர்க்குரி வந்து இட் இஸ் அ குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட். பட் ஆல்கஹால் இட் இஸ் மெஷரிங் அ வெரி லோ டெம்பரேச்சர். இதை வந்து என்ன பண்ணோம், லோ டெம்பரேச்சர்ஸை வந்து இதை நம்ம ஈஸியாக வந்து நம்ம அளவிடலாம் சரிங்களா. அதே மாதிரி எக்ஸ்பென்ஷன் ஆஃப் 1 டிகிரி செல்சியஸ் இருக்கிறது. 1 டிகிரி செல்சியஸ் வந்து ரொம்ப ரொம்ப லார்ஜ். ஓகேவா. 1 டிகிரி செல்சியஸ் வந்து ஆல்கஹாலாக வந்தாலே அது மிகப்பெரிய அளவீடாக இருக்கும் சரிங்களா. அதே மாதிரி இது வந்து பிரைட்டாக இருக்கும், விசிபிளாக இருக்கும், நார்மலாக கண்ணுக்கு பார்க்குறப்ப தெரியும் சரிங்களா. இந்த ப்ராப்பர்ட்டிஸை வந்து நீங்கள் இதே மாதிரி மெமரி பண்ணிக்கோங்கம்மா. அடுத்தது வாங்க
டைப் ஆஃப் தெர்மோமீட்டர் சரிங்களா. தெர்மோமீட்டரில் என்னென்ன டைப் இருக்குது, அந்த ஒவ்வொரு டைப்பில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மொத்தம் 2 டைப் தான், கிளினிக்கல் டெர்மோமீட்டர், லெபராட்டரி டெர்மோமீட்டர் சரிங்களா. கிளினிக்கல் டெர்மோமீட்டர்னா கிளினிக்கல் வைஸ் யூஸ் பண்ணுறது சரிங்களா. இப்போ நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு தெர்மோமீட்டரை வாயில் வைப்பாங்களா, அதை வந்து ஹீட்டை வந்து நம்ம எவ்வளோ இருக்குன்னு டெம்பரேச்சர் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக சரிங்களா. அது கிளினிக்கல் தெர்மோமீட்டர். லெபராட்ரினா லேபில் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. லேபில் வந்து அந்த தெர்மோமீட்டர் லேபில் வச்சாலே அதுக்கான ஹீட் வந்து ஒன்றா தெரிஞ்சிடும். ஏன்னா அதுக்கான அந்த ஒரு இது இருக்குது, லைக் வந்து அந்த டெம்பரேச்சர் அளவிறதுக்கான அந்த மெஷர்மெண்ட் அந்த லெபராட்டரி தெர்மோமீட்டரில் இருக்குமா சரிங்களா. ஸோ இது ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளினிக்கல்ங்கிறது நம்ம வீட்டு ஹவுஸில் அதே மாதிரி நமக்கு வந்து ஸ்கூல்ஸில் யூஸ் பண்ணுற தெர்மோமீட்டர் மீன்ஸ் இட் இஸ் எ கிளினிக்கல் தெர்மோமீட்டர். பட் லேபில் யூஸ் பண்ணுற தெர்மோமீட்டர் வந்து அந்த லேபில் வந்து அந்த தெர்மோமீட்டர் வச்சாலே அந்த லேபோட டெம்பரேச்சரை ஈஸியாக அது காட்டிடும் சரிங்களா. இது வேறு அது வேறு. ஸோ உங்களுக்கு இந்த மீனிங் புரிஞ்சிட்டனாலே ஈஸியாக நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஓகேவா, இது வரைக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்து போகலாம். அடுத்தருமா டேஷ் தெர்மோமீட்டர் ஃபாரன்ஹீட் ஸ்கேல்ஸ் மோஸ்ட் சென்சிட்டிவ். கிளினிக்கல் தெர்மோமீட்டரில் ஃபாரன்ஹீட்டும் இருக்குது, செல்சியஸும் இருக்குது சரிங்களா. அப்போது இது ரெண்டுமே இருக்கிறதுனால இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறப்ப செல்சியஸ் அளவிடாவும் நம்ம அளவிடலாம், ஃபாரன்ஹீட்டாவும் அளவிடலாம். இப்போ நம்ம பாடி டெம்பரேச்சர் வந்து 37 டிகிரி சரியா செல்சியஸில், ஃபாரன்ஹீட்டில் வந்து 98.6 ஃபாரன்ஹீட். இப்போ இது ரெண்டுமே இருக்கா, இப்போ இது ரெண்டுத்தில் நம்ம ஃபாரன்ஹீட்டரை அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இட் இஸ் சென்சிட்டிவ் மீன்ஸ் அது வந்து துல்லியமாக அளவிடும் சரிங்களா. மற்ற செல்சியஸை விட ஃபாரன்ஹீட் ஒரு துல்லியமாக அது வந்து அளவிடும். அதனால தான் நம்ம ஃபாரன்ஹீட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, அதே அடுத்த கொஸ்டின் அதே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பாடி டெம்பரேச்சர் இஸ் மெஷரிங் த ஃபாரன்ஹீட் ஒன்லி சரிங்களா. லெபராட்டரி தெர்மோமீட்டரில் செல்சியஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா, ஃபாரன்ஹீட்டில் ரெண்டுமே இருக்கும், பட் லெபராட்டரியில் செல்சியஸ் மட்டும்தான் இருக்கும். இதை நல்லா நம்ம வச்சுக்கோங்க. அடுத்தது ஆவரேஜ் டெம்பரேச்சர் ஆஃப் ஹியூமன் டெம்பரேச்சர் இஸ், இப்போ நான் சொன்னல 37 டிகிரி 98.6 ஃபாரன்ஹீட். ஓகே வந்துச்சா. டிஜிட்டல் தெர்மோமீட்டர் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்க்குறப்போ, இப்போது டிஜிட்டல் இப்போ முன்னாடி பார்த்தோம்ல ஹியூமன் டெம்பரேச்சர் எதை அளவிடுவோம், கிளினிக்கல் தெர்மாமீட்டர். அந்த கிளினிக்கல் தெர்மாமீட்டரில் நம்ம வந்து மெர்க்குரியும் ஆல்கஹாலும் யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. அப்போ மெர்க்குரி யூஸ் பண்ணுறப்போ அந்த மெர்க்குரி என்னவாகும் அப்படின்னு பார்க்குறப்போ அது வந்து கொஞ்சம் பாய்சனாக இருக்கும் சரிங்களா. அப்படி அது பாய்சனாக இருக்கிறப்ப நம்ம அதை யூஸ் பண்ண முடியாது இல்லை, நம்ம வாயில் வைக்கிறப்போ அது நமக்குள்ளார போயிட்டோன்னா அது பாய்சன் ஆயிடுச்சுன்னா என்னவாகும், இன்னும் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வரும்ல. அதனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறப்போ டிஜிட்டல் தெர்மாமீட்டரை அறிமுகப்படுத்துகிறாங்க. இந்த டிஜிட்டல் தெர்மாமீட்டர் எதுக்கு யூஸ் ஆகும் சார்னு பார்க்குறப்போ இது வந்து டெம்பரேச்சர் அளவிறதுக்கு பயன்படுத்தலாம். இது வந்து சென்சார் மூலயமா இப்போ வந்து உங்கள் ஸ்கூல்ஸ்லலாம் உங்களோட டெம்பரேச்சர் அளவிறதுக்கு ஒரு டிஜிட்டல் தெர்மாமீட்டர் வச்சுருப்பாங்களே, அந்த மீட்டராக இது சரிங்களா. அடுத்ததுமா ஸ்கேல்ஸ் ஆஃப் தெர்மோமீட்டர். என்னென்ன ஸ்கேல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறப்போ 3 ஸ்கேலாக செல்சியஸ், ஃபாரன்ஹீட், கெல்வின் சரிங்களா. இதை பார்க்குறப்போ செல்சியஸ் ஸ்கேலில் வந்து நம்ம அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாமா. ஸோ டைப்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு, செல்சியஸ் ஸ்கேல் இதை வந்து நம்ம காமன் யூனிட் ஆஃப் மெஷரிங் டெம்பரேச்சர். ஓகேவா, நார்மலாக மெஷர் பண்ணுற ஒரு ஸ்கேல். டெம்பரேச்சர்னு கேட்குறப்ப நம்ம செல்சியஸை நார்மலாக யூஸ் பண்ணுவோம். இதை யார் உருவாக்குனா அப்படின்னு பார்க்குறப்ப ஆண்ட்ரஸ் செல்சியஸ் 1742 வந்து இதை உருவாக்கியிருக்காரு. கிரேக் டேர்மில் வந்து சென்டியம்னா என்ன, சென்டம்னா என்ன 100, கிரேடுனா என்ன கிரேட் வாங்குறாரு. ஸோ சென்டிகிரேட். இதுக்கு இன்னொரு நேம் இருக்குது, அதான் சென்டிகிரேட். ஓகேவா, இதை நல்லா நம்ம வச்சுக்கோங்க. இதுக்கு இன்னொரு நேம் இருக்குது, என்ன நேம் அது, சென்டிகிரேட். இருங்கம்மா கலர் மாற்றிக்கலாம், இந்த கலர் வச்சுக்கோமா, சென்டிகிரேட். ஓகேவா, இதுக்கு நேம் வந்து சென்டிகிரேட். ஸோ செல்சியஸ் ஸ்கேலை பொறுத்தளவுக்கு இதை மட்டும் தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா. அடுத்தது ஃபாரன்ஹீட். ஃபாரன்ஹீட் வந்து இட் இஸ் காமன் மெஷர்மெண்ட் டு மெஷரிங் த ஹியூமன் டெம்பரேச்சர். இப்போ பார்த்தோம்ல ஹியூமன் டெம்பரேச்சரை நம்ம ஃபாரன்ஹீட்டால் மட்டும்தான் நம்ம மெஷர் பண்ணுவோம். ஸோ அதான் இருக்கான ஆன்சர். இதை யார் உருவாக்கியிருக்கா, டேனியல் கேப்ரியல் ஃபாரன்ஹீட். ஒன்றும் இல்லை, அவங்க வந்து இதை பற்றின ரிசர்ச் பண்ணுறப்போ ஓகே இவங்க தானே ரிசர்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட நேம் வைக்கிறாரு சரிங்களா. ஸோ இதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது கெல்வின். கெல்வின்ங்கிறது இட் இஸ் எஸ்ஐ யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர். இதை யார் உருவாக்கியிருக்கா, நம்ம கெல்வின் தான், லார்ட் கெல்வின் சரிங்களா. இதில் ஒரு அப்சால்யூட் ஸ்கேல் இருக்குது. அப்சால்யூட் ஸ்கேல் மீன்ஸ் தனி சுழி வெப்பநிலைன்னு நம்ம சொல்லுவோம். இது அப்சால்யூட் டெம்பரேச்சரை அளவிட பயன்படுத்தும். அப்சால்யூட்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்சால்யூட்னா ஒன்றுமே இல்லை, இட் இஸ் 0
ஓகேவா 0 டிகிரி ஃபாரன்ஹீட். ஓகேவா அவ்வளோதான் ஆன்சர். சரிங்களா? அடுத்ததுமா டெம்பரேச்சர் இன் வேரியஸ் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேவா இது வந்து நான் சைடில் கொடுத்துருப்பேன் உங்களுக்கு. ஓகேவா இந்த பிடிஎஃப் உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன். சரிங்களா? இதை பொறுத்தளவுக்கு ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டரோட டெம்பரேச்சர் என்ன, அதே மாதிரி பாயிலிங் வாட்டர் என்ன, இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தையுமே வந்து நான் மொத்தமாக தொகுத்து நான் இது கொடுத்துருக்கேன். சரிங்களா? இதை நான் வந்து உங்களுக்கு நான் என்னப்பா அது பேர் என்னம்மா வருமே, கம்யூனிட்டி டேப்பில் வந்து இதை நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். சரிங்களா? நீங்கள் அங்கே பார்த்துக்கோங்க. இதுதான் முக்கியமாக இதில் இந்த என்னமெண்ட்ஸில் கேட்பாங்கம்மா. செல்சியஸ் என்னென்ன இருக்குது, ஃபாரன்ஹீட் என்னென்ன இருக்குது, கெல்வின் என்னென்ன இருக்குது, அதோட வேல்யூ என்னங்கிறது இதை நான் கரெக்டாக ஒரு ஆர்டர் வைஸ் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் பார்த்துக்கோங்கம்மா. அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஃபாரன்ஹீட் ஸ்கேல் அண்ட் செல்சியஸ் ஸ்கேல் இதான் ஃபார்முலா. இதை சத்தியமாக மெமரி பண்ணிடணும். சரிங்களா? F-32 divided by 9 equal to C/5. இதை மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? மெமரி பண்ணி வச்சுக்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் செல்சியஸ்க்கும் கெல்வினுக்கும் வந்து கெல்வின் ஈக்குவல் டு 273.15 + C. சரிங்களா? இம்பார்ட்டன்ட் வேல்யூஸ், இந்த வேல்யூஸ் நம்ம லாஸ்ட் இயர் NMMSல கேட்டாங்க. சரிங்களா? ஸோ இதை நீங்கள் ஃபுல்லாக மெமரி பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? நம்ம யூனிவர்ஸில் ஃபஸ்ட்டு உருவாகியிருக்கோம்ல, அதோட டெம்பரேச்சர் என்ன அப்படின்னு பார்க்குறப்போ பிக் பேங் முடிஞ்ச பிறகு அது 10⁻32 கெல்வின். அதே மாதிரி ஹாட்டஸ்ட் நேச்சுரல் டெம்பரேச்சர் வந்து நம்ம இந்தியாவில் என்ன, இந்த வேர்ல்டு எர்த்தில் என்ன உருவாகியிருக்குன்னா தான் 56.7 செல்சியஸ். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கோல்டஸ்ட் வந்து இவ்வளோ -94.7. இது ரொம்ப கோல்டஸ்ட்டு, அது ரொம்ப ஹீட், ரொம்ப ஹாட்டஸ்ட்டு. சரிங்களா? பூமராங் நெபுலா வந்து எதை மெயின்டைன் பண்ணுன்னு பார்க்குறப்போ 1 கெல்வின். இந்த 1 கெல்வின் இப்போ லாஸ்ட் இயர் கேட்டிருந்தாங்க. எது வந்து ஸ்மாலஸ்ட் டெம்பரேச்சர், 1 கெல்வினா இல்லை செல்சியஸ், 1 செல்சியஸா இல்லை 1 ஃபாரன்ஹீட்டானு. நம்ம கெல்வின் தான் ரொம்ப கம்மியானது. ஏன்னா இங்கே பாருங்கள், இது 1 கெல்வின்கான வேல்யூ. அப்போ 1 செல்சியஸோட வேல்யூ என்ன 272.15, 1 ஃபாரன்ஹீட்டோட வேல்யூ என்ன 457.87. அப்போ இல்லை எது ஸ்மாலஸ்ட்டு, நம்ம கெல்வின் தான். சரிங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக ரேங்கைன் ஸ்கேல். ரேங்கைன் ஸ்கேலுங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ முன்னாடி ரிலேஷன்ஷிப் பார்த்தோம்ல, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம என்னவா பார்க்குறோன்னா, இது மற்ற நாட்டிலலாம் யூஸ் பண்ணுவாங்க செல்சியஸ் ஸ்கேல். ஆனால் நம்ம அமெரிக்காவில் என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படி பார்க்குறப்போ ஃபாரன்ஹீட்டரை அவங்க யூஸ் ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு மாற்றணும்ல, ஏன்னா ஃபாரன்ஹீட்லேருந்து செல்சியஸாக மாற்றணும், செல்சியஸ்லேருந்து நம்ம கெல்வினாக மாற்றணும்ல. அதை மாற்றுறதுக்காக ஒரு வழியை உருவாக்கியிருக்காங்க. அதான் ரேங்கைன் ஸ்கேல். ரேங்கைன்கிறது அவரோட நேம். அவர் எங்கன்னா அவர் ஒரு கிளாஸ்கோ யூனிவர்சிட்டியோட ஒரு என்ஜினியர். சரியா? அவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த வேல்யூவை வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. R = F + 459.67. இந்த ப்ரப்போஸ் பண்ணி இதை வந்து நம்ம ஃபாரன்ஹீட்க்கு நம்ம மாற்றிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதான் இருக்க நம்ம முக்கியமான விஷயமே. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்தோம்ல, மேக்ஸிமம் NMS எக்ஸாம்ஸில் பொறுத்தளவுக்கு 7th செகண்ட் டேர்ம்லேருந்து இந்த கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. லாஸ்ட் இயர் வந்து இப்போ நம்ம பார்த்தோம்ல, இதிலேருந்து நமக்கு மேக்ஸிமம் ஒரு 2 கொஸ்டின் கிட்டே கேட்டிருக்காங்கம்மா. சரிங்களா? இப்படியே ஒவ்வொரு லெசனில் 2 கொஸ்டின் கேட்குறப்ப நம்ம ஈஸியாக நம்ம லெசன்ஸ் வந்து படிச்சிடலாமா? சரிங்களா? உங்களுக்கு அடுத்தடுத்த கிளாஸஸ் வந்து நான் கூகுள் மீட்டில் வந்து நம்ம கிளாஸ் எடுக்கிறோமா, அதே மாதிரி யூடியூப்பில் நான் ஃப்ரீ டைமில் வந்து இது மாதிரி உங்களுக்கு நான் வீடியோஸாக நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால், இல்லை இதில் உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் என்கிட்ட கமெண்ட்லேயே கேளுங்க. அதே மாதிரி நம்ம ஆன்லைன் கிளாஸ் லைக் வந்து ஜூம் மீட்டிங்கில் நம்ம கூகுள் மீட்டில் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்த வருஷம் பிப்ரவரி வரைக்கும் நமக்கு NMMSக்கான கிளாஸஸ் வந்து நான் எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேம்மா, NMMS டெஸ்ட் எக்ஸாமுக்கு. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து இதில் உங்களுக்கு குரூப் லிங்க் வேணுமா கேளுங்க. அப்படி இல்லைன்னா நான் லைக் என்னோடய நம்பரே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். சரிங்களா? நீங்கள் வந்து எனக்கு கேளுங்க. சரிங்களா? நம்ம கிளாஸில் பார்க்கலாம். நான் யாருன்னு பார்க்குறப்ப நான் இந்த NMMS எக்ஸாம்ஸில் பாஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ நான் இதை வந்து ஒரு வாலண்டியராக ஒரு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து நம்ம இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? உங்களுக்கு விருப்பப்பட்ட இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஓகேவா? அதே மாதிரி அடுத்த விஷயம் என்னென்னு பார்க்குறப்போ, நம்ம சயின்ஸை பொறுத்தளவுக்கு 7th ஃபஸ்ட் டேர்ம் தான் முக்கியம். 7th ஃபஸ்ட் டேர்மில் இருந்து நமக்கு லாஸ்ட் இயர் ஒரு 18 கொஸ்டின் கிட்டே கேட்டிருந்தாங்க. சரிங்களா? அந்த 18 கொஸ்டினையும் நீங்கள் அட்டன் பண்ணணுன்னு பார்க்குறப்போ நீங்கள் படிச்சிங்கன்னா ஈஸியாக அட்டன் பண்ணலாம். சரிங்களா? சேட்டை பொறுத்தளவுக்கு நமக்கு 36 மார்க் எடுக்கணும். மொத்தம் 72 மார்க்குக்கு மேலே நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் நம்ம இந்த NMMS எக்ஸாமை ஈஸியாக கிளியர் பண்ணலாம். சரிங்களா? உங்களால் 100 மார்க்குக்கு மேலேவே எடுக்க முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன்.
நீங்களும் உங்களை நம்புங்க. நம்ம இன்னும் இதை வந்து நம்ம அடுத்தடுத்த கிளாஸஸில் இன்னும் நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம். அடுத்தடுத்த கிளாஸஸ்க்கான ஆன்லைன் கிளாஸ்க்கு வந்து டைம் டேபிளும் நான் ரிலீஸ் பண்ணுறேன். இப்போது கூகுள் ஃபார்ம்லேயே நமக்கு இப்போ டெஸ்ட் வந்து நான் கண்டக்ட் பண்ண போகிறேன். சரிங்களா? உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள், நல்லா படிங்க. சரிங்களா? நம்ம அடுத்தடுத்த கிளாஸஸில் இன்னும் நம்ம மீட் பண்ணலாம். சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ. டவுட் இருந்தால் கேளுங்கம்மா, நம்ம டவுட்டை கிளியர் பண்ணலாம். சரிங்களா?